வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, காமெடி நடிகர் யோகி பாபுக்கு திடீரென நெஞ்சு வலியா, அதிர்ச்சியில் வெளியான வீடியோ. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மார்பு வலிக்குதுன்னு சொன்ன பெண் அதோடு விட்ட யோகி பாபு. அவரே சொன்ன ஷாக்கிங்கான பிளாஷ்பேக். நடிகர் யோகி பாபு தற்போது ஹாலிவுட்டின் முன்னணி நடிகரில் ஒருவராக இருந்து வருகிறார். லொல்லு சபாவில் தலை காட்டிய பிறகு சினிமாவுக்குள் வந்து காமெடி நடிகராக வலம் வந்த இவர் இப்போது ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஹீரோவாக மாறினாலும் காமெடி ரோல்களை விடாமல் செய்து வருகிறார். இந்த சூழல்ல யோகி பாபு பேசியிருக்கும் விஷயம் ஒன்று சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. மேலும் மனிதர் இப்படி ஓப்பனாக பேசிட்டாரே என்று ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறாங்க. ஹாலிவுட்டின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக உருவெடுத்திருக்கிறார் யோகி பாபு. லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் சின்ன திரையில் அறிமுகமாகி பின்பு வெள்ளித்திரைக்கு வந்தவர். வெள்ளித்திரைக்கு வந்த புதிதில் அவருக்கு பெரியதாக எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு வழியாக யாருக்குமே பயமேன் படத்தில் ஏற்றிருந்த கதாபாத்திரத்திலும் பலவரலாக ரசிக்கப்பட்டார். அதே சமயம் அந்த படத்தில் யோகி பாபு அளவுக்கு அதிகமாக உருவ கேலி செய்யப்பட்டது என்று விமர்சனம் செய்யப்பட்டது. அந்த படத்துக்கு பிறகு யோகி பாபுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பித்தது. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு தனது டைமிங் காமெடிகளாலும் கவுண்டர்களாலும் ரசிகர்களை வெகுவாக சிரிக்க வைத்தார். ஒரு கட்டத்தில் வடிவேலை ஒதுங்க, விவேக் இறந்து போக, சந்தானம் ஹீரோவாக மாற என காமெடிக்கென வெற்றிடம் உருவானது. அதனை யோகி பாபு சரியாக பயன்படுத்தி கொண்டார். காமெடியன்கள் ஹீரோவாகும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி வந்தது. அதற்கு ஏற்றார் போல நடிகர் யோகி பாபுவும் நெல்சன் திலீப்குமார் இயக்கிய கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் லீடு ரோல்ல நடித்தாரு. அதனைத் தொடர்ந்து மடோன் அஸ்வின் இயக்கிய மண்டேலா படத்துல ஹீரோவாக நடித்து 2 படங்களுமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு பெற்றதை சொல்ல முடியும். அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த குர்கா உள்ளிட்ட படங்கள் போதிய வரவேற்பு பெறல. ஹீரோவாக நடித்தாலும் காமெடி ரோல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடித்து வந்தாரு. அந்த வகையில கடைசியாக அவர் மாவீரன் திரைப்படத்துல ஜெயிலர் ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. ஹீரோவாக நடித்தாலும் காமெடிக்கு யோகி பாபுக்கு தொடத்தான் செய்கிறாங்க என்பதும் அந்த படங்கள் உணர்த்தியது. குறிப்பாக மாவீரன் படத்தில் யோகி பாபு டைமிங் கவுண்டருக்கு ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது. இந்த நிலையில யோகி பாபு பேசியிருக்கும் பழைய வீடியோ சமூக வலைதளங்களை ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. ஒரு மேடையில் அவர் பேசிய போது, ஒரு படத்தின் பாடல் காட்சியின் நான் நடனமாடினேன். இரவு நேரத்தில் அந்த ஷூட்டிங்கை செய்தாங்க. நான் சரியாக ஆடவில்லை என்று. அப்போது எனக்கு பின்னிருந்து ஆடிய ஒரு லேடி, எனக்கு மார்பு வலிக்குது, இவன் சரியா ஆடி தொலைக்க மாட்டேங்கிற என்று புலம்பி தள்ளுனாங்க. அப்போதிருந்து இனிமே நாம் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று முடிவு செய்து நடனமாடுவதை தவிர்த்து விட்டேன் என்றாங்க. இதனை பார்த்த ரசிகர்கள், மனிதர்கள் இப்படி ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரே என்று கமெண்ட் செய்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.